ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூலி படத்தோட ரிவ்யூ. அண்ட் தென் எல்லாருமே சொல்கிறாங்க படம் ஓரளவு நல்லா இல்லை, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் படம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இல்லை, படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செம சூப்பராக இருக்குது. என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து இது வந்து டைரக்டர் ரோகேஷ் கனகராஜ் அப்படின்றதுனால அவரோட படம் அப்படின்ற மாதிரி அந்த வியூவில் வந்து பார்க்குறீங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து படம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. பட் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நார்மல் ரஜினியோட படம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா படம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோட கதை என்ன அப்படின்னா சத்யராஜும் மகன் வந்து ஸ்ருதிஹாசன். சத்யராஜும் ரஜினியும் வந்து பார்த்திங்கன்னா 80s வந்து அவங்க வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஒரே இதாக கூலி அப்படின்னு சொல்லி போட்டில் வேலை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப நாள் கழித்து 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்யராஜ் செத்து போயிடுறாரு. ஏன் செத்தாரு, அவரை யார் கொன்னாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரஜினி வர்றாரு. இதில் வந்து சத்யராஜ் யார், அதுக்கப்புறம் ரஜினி யார், அவங்க 2 பேரும் ஏன் பிரிஞ்சாங்க, இதுக்கடையில் வர்ற நம்ம நாகார்ஜுனா யார், அவர் எப்படி இது பண்ணுறாரு, அவர் கீழே இருக்கிற அந்த நம்ம கேரளா ஆக்டர் அவங்க யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் படத்தோட கதையாக போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் ஸ்ருதிஹாசன் வந்து யார் அப்படின்னு சொல்லி ரஜினிக்கு தெரிய வருது. ஸோ அங்கேருந்து ட்விஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்தில் இது வந்து நாகார்ஜுனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய பிரச்சனையாகவும் இருக்குது. அந்த இதில் அவருக்கும் ரஜினிக்கும் ஒரு பிரச்சனை வருது. அதை எப்படி ரஜினி சமாளிக்காரு, அதே மாதிரி சத்யராஜ் சத்ததுக்கப்புறம் ஸ்ருதிஹாசனை எப்படி அவர் காப்பாற்றி அவர் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி இதுக்கு அடுத்து வர்ற நம்மளோட ஹீரோ, அதாவது ஹாலிவுட் ஹீரோவாக இருக்கிற அமீர் கான் அவர் யார் அப்படின்றத இந்த படத்தோட முழு கதை. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம்.